Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிலிங்குவல். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் so many of the peoples இந்த வேர்டு கேள்விப்படாமலே இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு SEO பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 4 SEO technical SEO tips for multilingual websites. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா அதர் லாங்குவேஜஸ், அதர் கண்ட்ரீஸ், அதர் ஸ்டேட், அதர் லாங்குவேஜ்ல ஒரு வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ யூஎஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஎஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும். இப்போ கனடியனா இருக்காங்கன்னா கனடியன்ஸ் தகுந்த மாதிரி மாத்துறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸை எப்படி கிரியேட் பண்றது அதுக்கான ஒரு 4 டெக்னிக்கல் SEO டிப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம முக்கியமான அப்டேட் சொல்லப்படுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ல இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு கோடிங் பத்தி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். ஸோ SEO அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெப்சைட் அட்லீஸ்ட் டிசைனாவது பண்ண தெரியணும். வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியலனாலும் அதை எப்படி பேசிக்கா டிசைன் பண்றதுனால தெரியணும். ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்க்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸ் எக்ஸ்டெண்ட் கண்டென்ட் இன் மல்டிபிள் லாங்குவேஜ் empowering audience to access information in their preferred language. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல மல்டிபிள் ஆடியன்ஸுக்கு போய் அவங்க ப்ரிஃபர் பண்ற லாங்குவேஜ்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களோட பிஸ்னஸோட க்ரோத்தை 10x ப்ராஃபிட்ல கொண்டு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்களோட பிசினஸ் இந்தியா லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வேர்ல்ட் லெவல்ல மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது லாங்குவேஜ். ஸோ நீங்க எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு விஷயத்த ஒரு பிசினஸ் பத்தியா ஒரு டீலிங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு பேசிக்கா ஒரு அட்ரஸ் கேட்கறதா இருந்தா கூட அவங்கள்ட்ட நம்ம எப்படி கன்வே பண்றோம் அந்த கன்வே பண்றதுக்கு எது முக்கியமான ஒண்ணுனா லாங்குவேஜ். ஸோ அந்த ப்ரிஃபர்டு லாங்குவேஜை நம்மளோட ஆடியன்ஸ், நம்மளோட பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ், நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் சூஸ் பண்றதுக்காக ப்ரிஃபர்ட் லாங்குவேஜஸ் நம்ம கொடுக்கறதுக்காக இந்த மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இது வேர்ல்ட் லெவல் பிசினஸ் பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகினர் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுக்கவங்களுக்கு இது அவ்வளவா முக்கியமான வீடியோவா இல்லைனாலும் ஸோ நிறைய SEO எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பை இம்ப்ளிமெண்டிங் த பெஸ்ட் டெக்னிக்கல் SEO ப்ராக்டிஸ் பிசினஸ் கேன் அன்லாக் எ ட்ரெஷர் ட்ரூ ஆஃப் கிரேட்டர் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 4 டிப் அவங்களே சொல்லிருக்காங்க. நம்ம பேசிக்காக பார்த்த டிப்ஸ்லாம் இருக்கட்டும், இதில் ஃபோக்கஸ் ஆன் த URL ஸ்ட்ரக்சர். ஸோ URL ஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஒன்றுனா டிரான்ஸ்லேட் அண்ட் ஆப்டிமைஸ் த பேஜஸ். ஸோ நீங்கள் ஒரு பேஜஸை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். யூஸ் HRE ஃபிளாங்ஸ் டேக்ஸ். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ நம்ம பார்க்குறது மல்டிபிள் லாங்குவேஜை இது பண்ணுறதுக்காக இந்த மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸ்ன்றதுனால ஸோ இதில் சர்ச் இன்ஜினுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு டேக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட்ஸ் HTML ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றப்படுற HRE ஃபிளாங் அப்படின்னு சொல்லப்படுறது இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் வெப் பேஜ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் EN US அப்படின்னா என்னதுன்னா இங்கிலீஷ் US. ஸோ US இங்கிலீஷ் யூஸ் பண்ற ஸ்பீக்கருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த மாதிரி IN இந்தியா EN அப்படின்னா இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஸ்டேட் நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் அதுக்காக அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்காக அந்த டேகை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரொவைட் ஏ லாங்குவேஜ் செலக்டர். ஸோ ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறதுக்காக அதுக்காக ஒரு டூலும் ஒரு இதையும் நம்ம இதில் அட்டாச் பண்ணாதான் இந்த மல்டிலிங்குவல் வெப்சைட் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் மல்டிலிங்குவல் வெப்சைட்ஸ் லெவலுக்குலாம் போக தேவையில்ல. பேசிக்காக ஒரு வெப்சைட்டை ரீடிசைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஈஸி, யூசர் ஃப்ரெண்ட்லி அண்டு வெரி எஃபெக்டிவான ஒரு டூல் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக ஒரு ஆஃப்லைனில் ஒரு கோடிங்கை எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சப்ளைம்னு சொல்லப்படுற ஒரு டூல் தான். ஸோ அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதோட நேம் ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு HTML CSS நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் சொல்லக்குள்ளே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க ஒரு SEOல
எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும் இல்லை எக்ஸிஓ எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் வந்து நிறையவே இருக்கணும். பிகாஸ் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா போட்டு கொடுத்தா அதை டெவலப்பர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் அதையுமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னக்குள்ள அது உங்களுக்கு தெரியலனா அந்த இடத்துல உங்களால சர்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து சப்ளைம் டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ளைம் டூல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேஜோட ஆஃப்லைன் பேஜஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ அதுல வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. எது எத சேஞ்சஸ் பண்ணா ஸோ W3 ஸ்கூலே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸ வந்து ரீட் பண்ணி அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு பேஜ்ல நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள தான் அதோட கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கெயின் பண்றது மூலியமா தான் உங்களால வந்து ஒரு SEO எக்ஸ்பர்ட்டா மாற முடியும். ஸோ இந்த வீடியோல நான் சொன்னது ஒரு முக்கியமான டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ மல்டிலிங்குவல் வெப்சைட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாடா பை பை. ஸ்டே டியூன்.